அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் 20ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடந்ததுங்க. என்னென்னா டெக்னிக்கல் எக்ஸாம். அது வந்து 2 விதமாக பிரித்து வைக்கிறாங்க. இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 20/7 இப்போ நடந்தது இல்லையா? அதாவது 20/7/2025. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நடந்த எக்ஸாம் இது. அதோட கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி காலையில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதோட ஆன்சருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க, வாரம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதே டெக்னிக்கல் எக்ஸாம் என்னென்னா நான் இன்டர்வியூ சம்மந்தமாக ஒரு எக்ஸாம் நடக்குது. எல்லாமே ஆஃப்லைனில் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தது. இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எப்பவுமே கேட்குற மாதிரி தான். ஒரு 2 கேள்வி கொஞ்சம் 3 கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செக் வைக்கிறானுங்க. மீதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக எல்லோரும் போகிற மாதிரி தான் இதை கொடுத்துருக்கானுங்க. அதனால் நம்ம ஈஸியான கேள்வி மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் சொல்லும் போது நான் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். புக்கு கேள்வி இது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது, புது கேள்வி இது, RSRல இருக்குதா இல்லையா மொத்தமே சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ நமக்கு 2 விஷயம். ஒன்று, புக்கை தரவை வச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தரவை வச்சுக்கணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துட்டா போதும். நம்மளால் ஈஸியாக அந்த 23, 24 நெருங்கலாம். ஓகேவா? நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 விதமான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஒன்று ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தம் 100 டெஸ்ட் இருக்கும். 70 வந்து டாபிக் வைஸாகவும் 30 வந்து ஃபுல் டெஸ்ட்டாகவும் நடக்கும். அது A to Z மொத்தமே கவர் ஆகிடும் சார். அதில் காரணம் என்னென்னா புது புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸு, ப்ரீவியஸ் இயர் எல்லா மாடலு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். மாணவர்கள் சில பேர் சார் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுங்க, நான் ஆல்ரெடி அதில் இருந்துட்டேன், கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வேலன் டெஸ்ட் பேட்ச், வேலன் டாப்பர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 30 இருக்கும் சார். 30 வந்து ஃபுல் டெஸ்ட்டாகவும் 30 வந்து டாபிக் வைஸாகவும் இருக்கும். ஒரு டாபிக் ஒரு ஒன்று தான் மொத்தமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக ஷெடியூலில் போட்டிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். டோட்டலாக அதில் 50 இருக்கும். அதுக்கு வெறும் 400 தான் ஃபீஸு. ராமானுஜம் வந்து 500, இது 400. அதனால் மாணவர்கள் விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு வரேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இது மாதிரி அட்வான்ஸாக வர கொஸ்டின்ஸ்லாம் இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் எனக்கு பேசிக்லேருந்து வேணும், நான் புது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ராமானுஜம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாமா? முதல் கொஸ்டின் சார், நல்லா கவனிங்க. XYZ ஆகியோர் ஒரு வேலையை 5, 6, 10 நாட்களில் முடிப்பர். ஆகிய மூவரும் சேர்ந்து ரூபாய் 28,000 பிரித்து கொண்டால் அவர்களின் தனித்தனி பங்குத்தொகை என்ன? இந்த கேள்வி அப்படியே டிட்டோவா 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 31,000 சொல்லிட்டு புக்கில் 8th புக்கில் இந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை மாற்றிட்டு இந்த டேஸையும் மாற்றிட்டு இதே மாடலில் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போது நான் எப்படி போகிறேன் பாருங்கள். X, Y, Z இங்கே டேஸு என்ன வரும் பாருங்கள். 5, 6, 10. நம்ம எஃபிஷியன்சி வச்சு தான் அமௌண்ட்டை பிரிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு மறைச்சி மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 5 60. ரெண்டாவது வேணா ரெண்டாவது மறைச்சிக்கிட்டு மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 10 50. மூணாவது வேணா மூணாவது மறைச்சிக்கிட்டு மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 30. எல்லாத்துலேயும் 0 கட் பண்ணுறேன். மொத்தம் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும்? 5 3 8 8 14. அவ்வளோதாங்க. இந்த 14 மடங்கு தான் 28,000. அப்போ ஒரு மடங்கு ஒரு 14 14 2 14 28. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 2000. அப்போ ஒரு மடங்கு 2000. இது எத்தனை இதில் போடுங்க. இந்த 6ல் 5ல் 3ல் பெருக்குன்னா முடிஞ்சு போச்சு. 6ல் பெருக்குன்னா 6 2 12,000. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12,000 கிடைக்கும். 2000 எத்தனை 5ல் பெருக்குங்க. 2 10,000. அடுத்து 2000 3ல் பெருக்கும் 2 6,000. அவ்வளோதான் சார். மொத்தம் ஆட் பண்ணி பாருங்கள். 28,000 வரும். எங்கே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சியில் இருக்குது பாருங்கள். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்குது. இந்த டெட்டா அப்படியே டிட்டோவாக நம்பர் கூட மாற்றாமல் கேட்டுருப்பானுங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயும் கொடுத்துருப்போம். நம்ம டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இது ஒரு வாட்டி கேட்டிருக்கான் சார். ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சிறுவன் ஒரு வேலையை 5, 10, 20 நாட்களில் செய்து முடிக்கிறார்கள். ஒரு நாளில் ஒரே நாளில் முடிக்கணுமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களும் உதவ வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்களேன். ஆண், பெண், சிறுவர் 3 பேரோட எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிக்கிறேன். ஆண் எவ்வளோ? 5. பெண் எவ்வளோ? 10. சிறுவர் எவ்வளோ? 20. 3த்துக்கு எல்சியம் எடுக்கலாமா? பெரிய நம்பர்னா 20 வகுப்படலை 40. இங்கே பாருங்கள் 20 வகுப்படுது பாருங்கள். 20 வகுப்படுது மற்ற இடத்துல. அப்போ 4 5 20. ஸோ 2 10 20 1 20 20. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த 20 போட்டுட்டேன். டிவைட். நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு ஆண் ஒரே நாளில் முடிக்கணும். ஒரு ஆணோட எனர்ஜி எவ்வளோ? 4. அந்த 4ன்னு போடுறேன். ஒரு பெண்ணோட எனர்ஜி எவ்வளோ? இங்கே பாருங்கள் 2 2. இங்கே பாருங்கள் 4 2 6. ஆனால் நல்லா கவனிங்க. 20 டிவைட் 20 சிம்பிளை பண்ணி ஒரே நாளில் முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே 1ன்னு போட்டு. அப்போ கீழே 20 வரணும். இந்த இடத்துல என்ன போட்டால் 20 வரும்? கொஞ்சம் பாருங்கள்.
4 2 6, 20 20 கேன்சல் ஆகணும். 4 2 6, அப்போ 6 கூட 20க்கு 6ல் இருக்குச்சா 14 தானே. இப்போ பாருங்க 14 போட்டு பாருங்க, மொத்த கூட்டுங்க 20/20ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னன்னா 14 தான் சரியான. ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண் எத்தனை சிறுவர்கள் சேர்ந்து, சிறுவர்கள் ஒரு நாளைக்கு ஒன்று தான் முடிப்பாங்க. அப்போ 14 சிறுவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண் மொத்தம் சேர்ந்தா இந்த 20 யூனிட்டை முடிக்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா 14 தான். ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் இருக்குது, அதுக்கு ஆன்சர் 13 வரும். அது டேட்டா வேறு, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா. 2011 to 19 பிடிஎஃப் போய் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். அடுத்தது இதுவும் டேட்டா மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது RSR வரல இருக்க கொஸ்டின் சார், நல்லா கவனிங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்கள் முடிக்கிறார்கள். பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 48 நாட்கள் முடிக்கிறார்கள். சிவும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை 60 நாட்கள் முடிக்கிறார்கள். இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணுங்க. ஓகேவா. இது மூணுத்துக்கு எல்சிஎம்னா 60 இந்த 60ஓட மல்டிபிளை நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஒரு 2 ஒரு 2012 120 3 18 4 24 தான் வரும். நீ வேணால் சைடில் போட்டு பாருங்கள். அப்போ இது 6 மடங்கு, இது 5 மடங்கு, இது 4 மடங்கு அப்படின்னு மாறும். அப்போது டைரெக்டாக ஆன்சர் பாருங்கள், 240 டிவைட் இது மொத்தம் அப்படியே கூட்டிகிட்டு வந்தார். 6 நாளாக 10 15, 15 சுருக்குனிங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 15 இருக்குன்னா 16ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 16 கூட 2 பெருக்கணும். ஏன்னா 2 பெருக்கணும், இங்கே 2 2 தானே இருக்குது, 2 பெருக்கணும்னா 32 ஆன்சர். எங்கே இருக்குது, சி தான் சரியான ஆன்சர். ஸோ புக்கில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது, டேட்டா மாற்றி கொடுத்துருக்கானுங்க. ஸோ டேட்டா மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம உஷாராக பார்த்துக்கணும். அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். இது ஏரியா பரப்பு கண்டுபிடித்து கன அளவு கண்டுபிடிக்கலாம். ஒரு கூம்பு வடிவ கூடாரம், நல்லா கவனிக்கணும். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் இருக்குது. ஓகேவா. இது உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 9 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா. ஒரு நபருக்கு 12 மீட்டர் தரை அளவு தேவைப்படுது. தரை அதானே. தரைன்னா ஒரு வட்டமாக தெரியுமா, ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு 12 மீட்டர் தரை அளவு தேவைப்படுது. அப்போ இது பையா ஸ்கொயர். அடுத்தது 160 மீட்டர் கனமீட்டர் சுவாசிப்பதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மொத்தம் எவ்வளோ கனமீட்டர்னா இது மொத்த மீட்டர் எவ்வளோ அப்படின்னா 160. அப்படின்னா 160 அப்படின்னா என்ன, கூம்போட கனளவு ஃபார்முலானா 1/3 பையா ஸ்கொயர் ஹெச். ஏன்னா இதுவும் மீட்ரு, இதுவும் மீட்டர் கியூபில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள் 1/3 அப்படின்னு போடுறேன். இங்கே பாருங்கள் ஒருத்தருக்கு எவ்வளோ 160, ஒருத்தருக்கு 160. நான் இதை மல்டிபிள், இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, 9 பேர், அதனால இங்கே 9 பேர் இருக்கிறேன். புரியுதுங்களா. இங்கே மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ஏன் 9 பேருக்குன்னு தெரியுதா. ஒரு நபருக்கு 12 மீட்டர் கியூப் தரையளவும் 160 கனமீட்டர் சுவாசிப்பதற்கு தேவையானது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை போடுறேன். இங்கே பாருங்கள் 1/3 போட்டாச்சு. ஓகேவா. இந்த பையா ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா அதுதாங்க 12. ஒருத்தருக்கு 12. இங்கே பாருங்கள் தரை அளவு எவ்வளோ 12. இது மாதிரி 9 நபர்களா, 9ஆல் பெருக்கிறேன், அவ்வளோதாங்க. அது பாருங்கள் 1/3 12 × 9 × H. இங்கே பாருங்கள் இந்த பையா ஸ்கொயரோட வேல்யூ டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சார். ஏன் 9ஆல் பெருக்கிறேன், 9 நபர்கள் ஈக்குவல் டு 160 × 9. அதானே. இங்கே பாருங்கள் 9 9 கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 3 4 3 12, 1 நாள் 4 4 நாள் 16, ஒரு 0. அப்போ ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூடாரத்தின் உயரம் 40 மீட்டர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதாங்களா சார். இங்கே அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். தரையளவுனா பரப்பு, வட்ட பரப்பு. கன அளவுனா இது மொத்தத்துடைய கன அளவு, 9 பேரோட கன அளவு. ஒருத்தருக்கு 160னா அது 9ஆல் பெருக்கிட்டேன். இங்கே ஒருத்தருடைய வட்ட பரப்பு வந்து 9னா 12னா அதையும் 9ஆல் பெருக்கிட்டேன் சார், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்துக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு தெரியணும், இந்த ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ தப்பு இல்லாமல் போட முடியும். இது RSR இருக்கிற கொஸ்டின்ஸ் தான், அது ஏற்கனவே பார்த்தது. இப்போ அதே ஏரியா அண்ட் வால்யூமில் 9th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். 3 சதுர சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கதிர சதுரங்கள் பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்ன. இதை பெரிய கனச்செவ்வகமாக மாற்றி அதோடைய பரப்புலாம் போடுவாங்க. நம்ம மாணவர்கள் அப்படிலாம் கிடையாது சார். ஸோ இது 3ன்னா இதோட மொத்த பரப்பு 6a², இதோட மொத்த பரப்பு 6a², இதோட மொத்த பரப்பு 6 3 18 a². தனித்தனியாக மெர்ச் பண்ணும்போது பாருங்கள் இதில் 2 பக்கம் மறைஞ்சிரும், இது 2 பக்கம் மறைஞ்சிரும். அப்போ 4a² கழிச்சிடுறேன். ஏன் 4 கழிக்கிறேன்னு தெரியுதா. ஸோ இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இதில் இருக்கிற ஒரு பக்கம் மறையும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இதில் இருக்கிற ஒரு பக்கமும் இந்த இடத்துல மறையுது. அப்போ 4a² கழிக்கிறேன். அப்போ 14a² ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 14 × a² என்ன 3 ஸ்கொயர், 14 × 9, 14 9 எவ்வளோ 19 90,
4 36 126 சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னு அது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர், 126. ஓகேவா? இதை வந்து வேறு மாரிலாம் நிறைய பேர் போடுவாங்க. இது மாதிரி சிம்பிளாக யோசிங்க. இதே 2 கனசதுரம் இணைக்கிறாங்கன்னா 2a² கழிக்கணும். அதனால் பார்த்துக்குங்க. ஓகேவா? இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, மொத்தம் 4 கழிக்கிறேன். அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார், கொஞ்சம் நல்லா கவனிங்களா. இப்போ இதுதான் புது கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் கேட்டாங்க இந்த கேள்வியை. குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்டாங்க. மீனா, ஜனனி மொத்தமாக 3,13,000 ரூபாய் வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8.13% ஆண்டு வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் செலுத்துகின்றனர். மீனா 10 வருஷத்துக்கு ஒரு முறை போடுறாங்க, ஜனனி 12 வருஷத்துக்கு முறை போடுறாங்க. ஓகேவா? வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம். மீனா 10 வருஷத்துக்கு முறை போகிறது மொத்த தொகைக்கும் ஜனனி 12 வருஷத்துக்கு போகிற மொத்த தொகையும் சமம் எனில், ஜனனி மற்றும் மீனா அப்படியே ஆப்போசிட்டில் கேட்குறாங்க. ஜனனி மற்றும் மீனா முதலில் இருந்த தொகை எவ்வளவு, இந்த அமௌண்ட்டை பிரித்து சொல்லுங்கள், எவ்வளோ தொகை ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை நிறைய பேர் ஃபார்முலா வச்சுலாம் போடுவாங்க. நான் சிம்பிளாக ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்க சார். இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்டெப் இல்லை 3 ஸ்டெப்பில் போட்டுடலாம். 8 1/3 அர்த்தம் கலப்பை பின்ன. தகா பின்ன பார்த்தோன்னா 3 24 25 இங்கே பாருங்கள் 25/3 சதவீதம் அப்படின்னா 1/100 அப்படி போடுவோம். 25 25 4 25 100. இது அப்போ பெருக்கணுன்னா ஒரு மேலே 1 கீழே 12ன்னு வருதா? அப்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. கீழே வந்து இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்த தொகை தானே சமம். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 13. கீழே இருக்கிறது எவ்வளோ? ரேஷியோ 12. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டால் மொத்த தொகைனா இது கீழே இருக்கிறது அசல், மேலே இருக்கிறது வட்டி, ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 13. கீழே என்ன ஆகுதோ அது 12. அப்போது இங்கே பாருங்கள், எந்த கணக்கு கேட்டாலும் இதே மாதிரி போட்டுவிடுங்க. அடுத்தது இந்த மீனா 10 ஆண்டுகள், இங்கே 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 இல்லையா? அப்போ 2ன்னா ஸ்கொயர் பண்ணிக்கங்க. இதே 3 ஆண்டுகள்னா கியூப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் சார். 13 ஸ்கொயர் எவ்வளோ? 169. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. இந்த 2 தொகை சேர்ந்த அமௌண்ட்டு தான் உண்டான வட்டி தான், மொத்த தொகை தான் இது, அதானே? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டோம். 9 13க்கு 3 மீதி 1, 6 10 10 11க்கு 1 மீதி 1, 1 2 2 1 3. அப்போ 313 மடங்கு தான் 3,13,000. ஏன் இந்த அமௌண்ட்டு கொடுத்துக்கிறேன் தெரியுதுங்களா? அவ்வளோதான். அப்போ ஒரு மடங்கு போட்டால் என்ன வரும்? 1000. ஏன்னா 313 கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு மடங்கு 1000. அதான் சார். இதை எடுத்துன்னு போயிட்டு இதில் ரெண்டுத்துலேயும் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யார்? மீனா கிடச்சிரும். ரெண்டாவது யார்? ஜனனி கிடச்சிரும். 1 எடுத்து மேலே போட்டிங்கன்னா 169. 1000 பெருக்கணும் என்ன வரும்? 169. 1000 பெருக்கிட்டு அப்போ 169ன்னு வருமா? ஓகேவா? அடுத்து 1044 பெருக்கணும் என்ன வரும்? 144 30 144. ஃபஸ்ட்டு மீனா, ரெண்டாவது ஜனனி. கொஸ்டின் ஜனனி மீனான்னு கேட்கறதால பாருங்கள், டி தான் சரியான ஆன்சர். இந்த இருக்குது பாருங்கள், 144 169. வேங்க இங்கே இல்லை, பார்த்துக்குங்க. ஓகேவா? இல்லை சார் நான் ஃபார்முலா வச்சு போடுவோம் சார் அப்படின்னா போட்டாலும் இதே தான் ஆன்சர் வரும். அதையும் நான் குரூப் 4ல் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டுத்தையுமே கற்றுக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகைகளில் முதலீடு செய்கின்றனர். திட்டம் ஏ, இப்போது திட்டம் எக்ஸு திட்டம் ஒய்னு 2 திட்டம் இருக்குது. 2த்துக்கு சமமான முதலீடு செய்கிறாங்க கூட்டு வட்டி விதத்தில். ஒன்று 20%, திட்டம் எக்ஸுக்கு 20%, திட்டம் ஒய்க்கு 25% இருந்தது. திட்டம் எக்ஸில் முதலிடப்பட்ட தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ வட்டி கொடுக்குதுன்னா, ஒய்க்கு அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், சமமான தொகையை முதலீடு செய்கிற 2 பேரும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஒரு அமௌண்ட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. பிளான் 1 பிளான் 2 அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ எக்ஸோட பர்சன்டேஜ் 20%, ஒய்க்கு 25% கொடுக்குறாங்க. எக்ஸோட என்னது வட்டி கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல எக்ஸு அப்படின்னு எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. அதானே? 20% நான் இந்த 2x ப்ளஸ் இந்த கூட்டு வட்டி 2 ஆண்டுகள்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? 2x ப்ளஸ் x²/100 அப்படின்னு போடலாமா? அப்போ 2க்கு 20 போட்டால் என்ன வரும்? முதல்ல 20 கண்டுபிடிக்கிறேன். 20 போட்டால் என்ன வரும்? 2 20 40. 40 ப்ளஸ் 20 20 போட்டால் என்ன வரும்? 2 0 போச்சுன்னா 4ன்னு வரும். ஸோ 44% இங்கேன்னு வரும். புரியுதா? 44%. அதே மாதிரி இங்கே ஒய்க்கு பாருங்கள் எவ்வளோ? 25%. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடுங்க. போட்டால் என்ன வரும்? 25
ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 பிறகுனா 625/100. அப்போ 25 50 50 புள்ளி வச்சு என்ன வரும் ப்ளஸ் 6.25. அவ்வளோதாங்க 56.2. இதை கணக்காக போட்டால் பெரிய கணக்காக போகுதுங்க. ஆனால் நான் சிம்பிளாக முடிச்சுட்டு பாருங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். இது பாருங்கள், இந்த 44% தான் இந்த அமௌண்ட்டு. அப்போ பிளான் ஒய்க்கு தானே கேட்குறாங்க. ஸோ 56.2% எவ்வளோன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. பாருங்க 44% தான் 1804 இன்ட்டு 56.25% என்ன. இது சிம்பிளாக பண்ணிங்கன்னா ஓகேவா. இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இது எதுவுமே இது கூட பெருகுனிங்கன்னா பி ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா 2306.25 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, நல்லா புரியுதுங்களா. அதனால் பார்த்துக்கோ. இது தனித்தனியாக 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறதால இது மாதிரி போடுவோம். ஓகேவா, இது 3 ஆண்டுகள் சொன்னால் கொஞ்சம் வேறு மாதிரி போடணும். அதாவது 110 120/100 120/100 3 வாட்டி போடுவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனுடைய கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும். 2 ஆண்டுகள்லாம் இப்படி போடுறோம் அப்படின்றத. ஓகேவா, பார்த்துக்குங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு இந்த மாடலில் இருக்குங்க சார். இந்த டேட்டா கிடையாது, டேட்டா மாற்றி கொடுத்துருக்கானுங்க. அரசு இருக்குது. நீங்கள் புக்கு வச்சுருக்கோங்க பாருங்கள் சார். ஓகேவா, ரைட்டுங்க. அடுத்தது இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். தீபிகா ஒரு தொகை 5% தனி வட்டி 12 ஆண்டுகள் கழித்து 3600 தனி வட்டியாக. இது மட்டும் என்னவா தனி வட்டி. தனி வட்டி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுங்க என்னென்னா எண்ணையும் ஆறையும் பேருக்கு தான் தனி வட்டி. 5 ஒரு 12 பேருங்க 12 60. ஸோ 60% தான் இந்த அமௌண்ட்டு. அவ்வளோதான், டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இது பாருங்கள் 60% தான் 3600 இன்ட்டு 100% போட்டால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அசல் கிடச்சிரும். ஒரு 0 ஒரு 0 ஓர் 6 6 6 6 36 ஒரு 0. இது மொத்தம் பேருக்குங்க 60 2 0 6000 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, ரைட்டு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க ஆன்சர் 13 தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதானே, ஏன்னா புக்கு கேள்வி. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் இந்த அமௌண்ட்டை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. ஸோ வட்டி என்ன ஆறுலாம் வேணும்னா மொத்தம் வட்டி வேணும். அப்போ வட்டி முதல்ல கழினா மொத்த தொகையிலேருந்து என்ன பண்ணுறேன் 52,000 கழிக்கிறேன். கழிச்சா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த அமௌண்ட்லேருந்து கழிச்சோம்னா ஓகேவா 27,040 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான் சார். பிஎன்ஆர் பண்ணுற ஃபார்முலா போட்டால் முடிஞ்சு போச்சு. அசல் எவ்வளோ 52,000, என் எவ்வளோ 4, ஆர் தெரியாது பை 100 ஈக்குவல் டு வட்டி எவ்வளோ சொல்லுங்கள் 270 40. இது சிம்பிளாக பண்ணோம்னா ஆரோட வேல்யூ இங்கே பாருங்கள் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா. இந்த ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா. இதை அடிச்சிங்கன்னா ஆரோட வேல்யூ 13% கிடச்சிரும். இதை அடிக்கணும் சார். முதல்ல 4ஆல் அடிக்கலாம், அதுக்கப்புறம் 4ஆல் அடிச்சுன்னா 13 ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, ஸோ டி தான் சரியான ஆன்சர். அடிக்கிறதுலாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதனால் நான் டேரெக்டாக இடம் இல்லைன்றதுக்காக டேரெக்டாக போகிறேன். இந்த கேள்வி டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட கேள்வி தான் சார். ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள் இருக்காங்க, 50 ஆசிரியர்கள் இருக்காங்க, 5 நிர்வாகிகள் இருக்காங்க. பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1800 மாறுதுன்னா ஸோ ஆசிரியர் நிர்வாகிகள் எவ்வளோ இருப்பாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் இல்லையா. இங்கே பாருங்கள் நேர்மாறல் 1500 பேருக்கு 50 டீச்சர்னா இப்போ எவ்வளோ அதிகமாகுது 300 தானே அதிகமாக இருக்குது. இந்த 1500க்கு 1800க்கு 300. அப்போ 300 இருந்தால் இன்னும் எவ்வளோ அதிகமாகும்னு கண்டுபிடிக்கிறேன். 2 0க்கு 2 0 ஒரு 3 3 3 5 ஒரு 5 5 15 50. அப்போ இன்னும் 10 ஆசிரியர்கள் அதிகமாகுது அதானே. அடுத்தது இங்கே பாருங்கள் 1500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 நிர்வாகி இருக்காங்கன்னா இன்னும் 300 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது 2 0 2 0 ஒரு 3 3 3 5 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ஒரு நிர்வாகி இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ ஏற்கனவே 50 ஆசிரியர்கள் அது கூட ஒரு 10 கூட்டினா 60 ஆசிரியர்கள் தேவைப்படுது. ஏற்கனவே 5 நிர்வாகிகள் அவர் கூட 1 கூட்டினா 6 நிர்வாகிகள் தேவைப்படுது. எங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள் எங்கே இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், சி தான் சரியானது. ஓகேவா, 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள். அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்தது இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் நம்பர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. 117ன்னு கொடுத்துருப்பாங்க, 119. இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் 119 எண்ணில் அதன் எல்சிஎம் என்ன. நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், 2 நம்பர் அப்படியே பெருகிறது 2 நம்பரோட ஹெச்சிசிஎஃப்யும் எல்சிஎம்யும் பெருக்கிறதுக்கு சமம். இதோட பெருக்குத்தொகை வந்து 119ன்னு சொல்லிட்டாங்க. பகா எண்கள் அப்படின்னாலே ஹெச்எஃப் 1ன்னு தெரியும். அப்போது 1 இன்ட்டு எல்சிஎம். அப்போ எல்சிஎம் என்னென்னா அதே 119 தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது பாலினாமியல் ஆஃப் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் நல்லா புரிஞ்சுக்குங்க.
இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கூட போடலாம் சார். முதல்ல நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாமா? 45 60. ஸோ 45க்கும் 60க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5ஆல் 9 5 45, 12 5 60, மறுபடியும் 3ஆல் 3 3 9, 4 3 12. அப்புறங்க 3 5 5ஆல் 60, 60 × 3 180. முதல்ல நம்பருக்கு எடுத்தோம்னா 180 2 இடத்துல இருக்குது. ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இதை பிரிக்கிறேன். நல்லா கவனிங்க. x³ வெளியே எடுத்துட்டோம்னா x - 1ன்னு வரும். ஓகேவா? இதில் என்ன வெளியே எடுக்கலாம், x² வெளியே எடுத்துட்டோம்னா x² - 3x + 2. அவ்வளோதான் சார். இதை ஃபேக்டரேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஆட் பண்ணால் -3, 2 -3. அப்போ 1 2s are 2, ரெண்டுத்துலேயும் மைனஸ் போடுங்க, ஆட் பண்ணால் -3. அப்போ இது எப்படி பிரியும், x² நிற்கும், x - 1 x - 2 அப்படின்னு நிற்கும். அப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் தானே கேட்குறாங்க. முதல்ல 180 தெரிஞ்சு போச்சு. x² x³ மடங்கில் எது பெருசோ அதை போட்டுக்கிறோம், x³ போட்டுக்கிறேன். இங்கேயும் x - 1 x - 1, அப்போ x - 1. இங்கே ஒரு x - 2 இருக்குது. அவ்வளோதாங்க. எங்கே இருக்குது x - 2? சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வாட்டியும் பாலினாமியல் ஆஃப் எக்ஸப்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்னா எப்படி கேட்டாலும் இதை வந்து நீங்கள் 45 60 தனியாக எடுத்துக்கிட்டு மீதி எக்ஸுக்கு 3ன்னு போட்டுக்கிட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் போட்டு கொண்டு வரலாம் சார். கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 188. இதோட HCF என்ன? கிரேட்டஸ்ட்டு, அதாவது நல்லா கோட் வேர்ட் தெரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய அப்படின்னு வரல HCF எடுக்கணும். HCF எப்படின்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் வச்சு போடலாம் சார். எப்படின்னா இது 7ஆல் வகுப்படுமா? சும்மா 7ஆல் வகுத்து பார்க்கலாமா? 425 7ஆல் வகுக்கிறேன். 7ஆல் 6 42, மீதி 5ன்னு இது 7ஆல் வகுப்படுது. அப்போ 7 கிடையாது. 21 வகுப்படுமா? 21 3ஆல் வகுப்படுது இல்லையா? ஏன்னா 2 1 3 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமான்னு பாருங்கள். 5 5 10 12 3ஆல் வகுப்படும். 3 1 4 4 1 5 5 4 9 3ஆல் வகுப்படும். இங்கே பாருங்கள் 5 2 7 7 4 11 3ஆல் வகுப்படலை. அப்போ இதுவும் கிடையாது. ஓகேவா? சரி 13ஆல் வகுப்படுமான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் 425 13ஆல் வகுத்து பாருங்கள். 425 13ஆல் 13 3 39. கரெக்டா? மீதி எவ்வளோ? 3 35. 35 அடுத்த 13ஆல் வகுப்படல பாருங்கள். 13ம் கிடையாது. அவ்வளோதாங்க. 17 தான் ஆன்சர். இல்லைனா இங்கே HCF போடுங்க. லாங் டிவிஷன் மெத்தடில் போடுவோம் இல்லையா? இது ரெண்டுத்தையும் HCF எடுத்து. ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி போடுவோம்? உள்ளே ஒன்று போட்டு வெளியே ஒன்று போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாடலில் போட்டாலும் ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துங்க. அப்போ சரியான ஆன்சர் 13. லாங் டிவிஷன் மெத்தடில் கூட போடலாம். பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியே போட்டோம்னா ஓகேவா கொண்டு வரும். கடைசியில் 0 வரைக்கும் போட்டுகிட்டே போவோம் இல்லையா? அந்த மாடலில் போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இது மாதிரி ஆன்சர் வச்சு கூட போடலாம். பார்த்துக்குங்க. அடுத்த இதுவும் அதே தாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 408 1190 1734 மற்றும் இந்த வகைகளின் HCF என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது 2ஆல் வகுப்படுமா அப்படின்னா எல்லாமே 2ஆல் வகுப்படும். அதோட பெருசு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் 5 1 6 6 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமா? 8 12 9 10 11. அப்போ இது கிடையாது. 4 3 7 1 7 8 அதானே? அப்போது 2 எல்லாத்துலையும் வகுப்படும். பட் அதோட பெரிய நம்பர் 1 17 34 அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும். பாருங்கள் 1 2 3 4 இது டெலிஷன் இல்லைன்னு சொல்லலாம். 2 வந்து மினிமம் இருக்காது. இப்போ 17 34னா 17ஓட மடங்கு தான் 34. அப்போ கண்டிப்பாக 17 தான் இருக்கணும். செக் பண்ணணும். இந்த 408 இது பார்த்தீங்கன்னா இது 119 எத்தனை 17 7 மடங்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 17 வகுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ சரியான ஆன்சர் என்னென்னா 17 தான். ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு சரியாக ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது ஸோ 190 சிம்பிளிஃபிகேஷன்ஸ். இது புரியறதுக்கு முதல்ல போர்ட் மாஸ் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். முதல்ல ப்ராக்கெட் உலகத்தில் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணணும். ஆஃப் ஆன் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் ஆஃப் ஆன். அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஓகேவா? முதல்ல இங்கே பாருங்கள் இந்த 7 எடுத்துக்கிட்டேன். டிவிஷன் ஆஃப் ஆன் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். 1 3 3 3/4 இதுக்கு ப்ராக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் இந்த 3/4 நல்லா கவனிங்க. இதுக்கு டிவிஷன் முதல்ல பண்ணணுமா மல்டிபிள் முதல்ல பண்ணணுமா? டிவிஷன் தானே முதல்ல பண்ணணும். ஏன்னா ஆன் ஆஃப் இல்லைன்னா அடுத்து டிவைட் பண்ணணும். அப்போ தலைக்கே போடலாமா? ஸோ 5/4 அதுக்கப்புறம் இந்த 6/5 அப்படியே இருக்கும். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டிவைட். இந்த இடத்துல டிவைட் இடம் இல்லை, இங்கே கீழே போடுறேன். இங்கே பாருங்கள் 2/3 டிவைட் ஆன் ஆஃப் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் தானே. இங்கே பாருங்கள் 3/4 மல்டிபிள் ஆஃப் 2/3
அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள் 7 இன்ட்டு 4/3 அப்படின்னு இது மாறிடுமா? நெக்ஸ்ட்டு பெருக்கல் இது சிம்ப்ளை பண்ணுங்க. 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 4 3 2 6 அப்போ 3 3 9/8. ஸோ 9/8 அப்படின்னு மாறி போச்சு. அடுத்தது டிவைட். இது என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 2/3 பெருக்கல் அடுத்து என்ன வரும்? 3 2 6 4 2 8. இங்கே பாருங்கள் 3 2 6 கீழே வந்துடும். 4 3 12 மேலே போயிடும். 1 6 6 2 6 12 2 4 4/3. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் 4 28/3 பெருக்கல் 9/8. இதே பெருக்கல் போட்டோம்னா 4/3 மேலே 3/4 மாறும். 1 நாள் 4 7 நாள் 28 அதானே? இங்கே பாருங்கள் 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. 7 9 63 63/8 7 8 56. ஓகேவா? 56க்கு ஒரு 7 7 7/8 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். ஏபிஜிபியில் கிட்டத்தட்ட 3 கேள்வி கடிச்சிருக்காங்க. அதனால் அவனை ஏன் கேட்குறான் எப்படி கேட்குறான்லாம் தெரில, அப்படியே கேட்டுருதான். இங்கே பாருங்கள் கீழே எல்லாமே 4 வர மாதிரி நான் முதல்ல மாற்றிட்டு கடைசியில் ஆன்சர் 4 டிவைட் பண்ணிக்கலாம். என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலாம்? நம்ம 4/4 அப்படின்னு போடலாம். இது 7/4. இது மேலே இங்கே 2ஆல் பெருக்குனா இதுவும் 4/4 மாறிடுமா? அப்போ 2 10/4 13/4. இந்த கீழே இருக்கிற 4 மறந்துடுங்க. கடைசி ஆன்சர் 4 கூட்டிக்கலாம். மேலே பாருங்கள் ஏ எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 3 கூட்டுறாங்க. இதுவும் 3 கூட்டுறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ 4, டிஃப்ரென்ஸோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 20. கூட்டுத்தொடரோட ஃபார்முலா என்ன? Sn = n/2 2a + n-1 இன்ட்டு டி. அவ்வளோதாங்க. இதில் போட்டால் முடிச்சு போச்சு. என்னோட வேல்யூனா 20. 20 2ஆல் டிவைட் பண்ணால் 10. 10 2a. ஏவோட வேல்யூ 4 அப்போ 8ன்னு மாறுமா? ப்ளஸ் n-1 19. 19 இன்ட்டு 3. இங்கே பாருங்கள் 10 8 19 3 எவ்வளோ? 3 20 57. 57. ஓகேவா? இங்கே பாருங்கள் 50 39 57. 58 65 650 அப்படின்னு வரும். கீழே 4ன்னு வருது இல்லையா? அந்த 4 இப்போ போட்டுக்கிறேங்க. 2ஆல் 1 2 2 3 2 6 2 2 4 2 10 325/2 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது சிம்பிளான கொஸ்டின் சார். இதுவும் 10th புக்கில் இருக்கிற கேள்வி தான். இதோட வேல்யூ இதுனா இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். இதோட ஃபார்முலா என்ன? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 441/20. இதோட வேல்யூ என்ன? n × n+1/2. இதோட அதை கேன்னு கேனுக்கு பதிலாக கேன்னு வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா இது ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 441/20. 441 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21. 2 0 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 0. 210 சரியான ஆன்சர். புக்கு கேள்வி சார் இது, பார்த்துக்குங்க. அடுத்தது உறுப்புகள் எண்ணிக்கை காண்க. 10th புக்கில் இருக்க கேள்வி சார். இங்கே பாருங்கள் முதல் உறுப்பு 3 டிஃப்ரென்ஸும் 3ன்னு இருந்தால் அதை அப்படியே 3ஆல் டிவைட் பண்ண ஆன்சர். 1 3 3 3 3 9 மீதி 2 7 3 21. அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? 37ன்னு வரும். கணக்காக போனோம்னா n = L-A/D + 1. Lனா லாஸ்ட் டேர்ம் 111 -3 டிஃப்ரென்ஸ் 3 +1 108. 108/3 +1. இங்கே சிம்பிளை பண்ணுங்கள் 36ன்னு வரும். 36 1 37. ஸோ பார்த்துக்குங்க ஃபார்முலா. புக் 10th புக்கில் இருக்க அப்படியே கேட்டு வச்சுக்கிறேன் சார். இதுவும் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் எடுத்துக்காட்டு கணக்காக இருக்கும் அதானே? இதோட வேல்யூ இதுனா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன இயலெண்களின் கூடுதல் தானே? n × n+1/2 = 666 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதானே? இங்கே பாருங்கள் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? n × n+1 = 2 12க்கு 2 மீதி 1 2 12 12 13க்கு 3 மீதி 1 2 12 12 13. ஒரு உறுப்பையும் n+1 அடுத்த உறுப்பையும் பெருக்குனா இது வரும். இதில் எந்த ஆன்சர் வரும்? இங்கே பாருங்கள் 37 38 பெருக்குனா மைனஸில் வரும். அப்போ இது கிடையாது. 37 × 38 பெருக்குனா 7 8 56ன்னு முடியுது. ஆனால் இங்கே 2ன்னு முடியுது, அதுவும் கிடையாது. இப்போ 36 37 6 42 2ன்னு முடியுது. 38 39 8 9 72ன்னு முடியுது, இதுவும் 2ன்னு முடியுது. அப்போ 2த்துல ஏதாவது இதை பெருகி பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆன்சர் வரும். அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது
இது பாருங்க ஆர்எஸ் அகர்வால்ல இந்த கேள்வி அப்படியே இருக்குங்க சார். இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கும். என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரிசையை மாற்றாமலும் ஒரு எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி ஸோ இங்கே இருக்கிற எழுத்தை ஒரு வாட்டி தான் எடுத்துக்கணும். எஸ் 2 வாட்டி இருக்குதுன்னா 2 வாட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 2 வாட்டி இதிலே இருக்குது. ஸோ எத்தனை ஒரே முறை தான் பயன்படுத்தணும் சொற்களை உருவாக்கணும் அப்படின்னா இதில் 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? எதுன்னா ஹெச்இ அப்படின்னு வரும். அடுத்தது ஏஆர்டி அப்படின்னு ஒன்று வரும். அடுத்தது எல்இஎஸ்எஸ். ஓகேவா? நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் சார் ஹெச்இஏஆர்டி ஹார்ட் அதையும் உருவாக்கலாமே அப்படின்னா இங்கே ஹெச்இ யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஹெச்இ யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஹெச்இஏஆர்டி எல்இஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3 வார்த்தையை பயன்படுத்த முடியும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ரீசனிங் இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் சார் கொடுத்துருக்கானுங்க. 196வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இசட்டோட வேல்யூ 56. அப்போ இசட்னா 26 லாஸ்ட் டேர்ம் அது 2ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போது லைனாக ஏபிசி எழுதுங்க. ஏ பிசி டி இஎஃப் ஜிஹெச் ஐ ஜே கே எல்எம் என்ஓ பிக்யூஆர்எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ்ஒய் இசட். அப்படியே இசட் 26னா நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 சொல்லுங்க. சியோட வேல்யூ என்ன 3 அது 2ஆல் பெருக்கணும்னா என்ன வரும் 6. ஏவோட வேல்யூ 1 அது 2ஆல் பெருக்கணும் என்ன வரும் 2. டியோட வேல்யூ 20 அது 2ஆல் பெருக்கணும் என்ன வரும் 40. மொத்தம் கூட்டுங்க 48. அதே மாதிரி பியோட வேல்யூ 2 அது 2ஆல் பெருக்கணும் 4. ஏவோட வேல்யூ 1 அது 2ஆல் பெருக்கணும் 2. டியோட வேல்யூ 20 அது 2ஆல் பெருக்கணும் 40. ஸோ 44 46. ஸோ ஆன்சர் என்னென்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு கேள்வி கேட்குறானுங்க. இந்த சிம்பலை முதல்ல மாற்றணும். 4 போட்டேன். பி என்ன சொல்கிறாங்க இதில் என்ன அப்படியே எழுதிக்கிங்க. ஏ பி சி டி. பி வந்து -3. அடுத்து சி பெருக்கல் 5. அடுத்து ஏ கூட்டல் 30. அடுத்து டி டிவிஷன் 2. இப்போ போட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுங்கள். போட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் முதல்ல டிவிஷன். இதை டிவைட் பண்ணால் 15. அப்போ 4 - 3 × 5 + 15. ஏன்னா 30 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்து பெருக்கல் இது 15 போட்டோம்னா 4 - 15 + 15. அப்போ ஆன்சர் என்ன 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க சார். அடுத்தது ஒரு ஆங்கில எழுத்துக்களின் இடது பக்கத்துலேருந்து இப்போ தான் நான் காட்டினேன் அதானே. இப்போ பாருங்கள். ஏ பி சி டி இஎஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என்ஓ பி கியூ ஆர் எஸ்டியூவிடபிள்யூ எக்ஸ்ஒய் இசட். என்ன சொல்கிறாங்கன்னா இடது பக்கத்துலேருந்து 6வது. இடது பக்கம்னா நிறைய பேர் இந்த பக்கம் வருவாங்க. இதெல்லாம் கிடையாது. இது வலது, இது இடது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுலேருந்து 6வது 1 2 3 4 5 6 6வது ரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வலது பக்கத்து மறுபடியும் வலதில் இடது பக்கத்துலேருந்து 14வது. 6க்கு அப்புறம் 7 8 9 10 11 12 13 14 இதை ரவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது 1 2 3 4 5 6 7 இருக்கா. 7 4வது உறுப்பு தானே. 1 2 3 4 அவ்வளோதான் சார். இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. அப்போ ஜே தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பியில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ரீசனிங் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 13வது ஃபிபொனாச்சி எண்ணை காண்க அப்படின்ட்டு. ஃபிபொனாச்சி எண் உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் நம்பர் 1. அதுக்கப்புறம் இது முன்னாடி எதுவுமே இல்லைன்னா அதே 1. முன்னாடி இருக்கிற ஆட் பண்ணி போட்டால் 2 2 1 3 3 2 5 5 3 8 8 5 13 13 8 21. முன்னாடி இருக்கிற ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன வரும் 34. இது எவ்வளோ இது ஆட் பண்ண 55. அடுத்து 89. இது கூட இது கூட 144. இது கூட முன்னாடி ஆட் பண்ண என்ன வரும் 233. இப்படி போயிட்டே இருக்கும் சார். நம்மளுக்கு 13வது தானே கேட்குறாங்க. என்னங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 233. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது லாஸ்ட்டு. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்களா. இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு. ஏபிசி ஏபிசி முதல்ல ஏபிசி இது வரைக்கும் 3 எழுத்து வந்துருச்சு. அடுத்து 2A 2B 2C இது எவ்வளோ 2 4 6 வந்துருச்சு. 25வது உறுப்பு இங்கேயே வந்து 9 உறுப்பு வந்துருச்சு. அடுத்து 3A
3B 3C 1 3 2 3 6 3 3 9. அப்போ என்ன வரும் 6 3 மொத்த டோட்டலா இது வரைக்குமே கிட்டத்தட்ட 18 வந்துருச்சு. இன்னும் நம்ம 7வது உறுப்பு 25வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4A 1 2 3 4 அடுத்து 4B. ஸோ 4 நாளா 8 18 8 26ன்னு வந்துச்சு. இங்கே பாருங்கள் இது வரைக்கும் 18 19 20 21 22 23 24 25 25வது உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ பி தான் சரியானது. ஓகேவா, நம்ம அடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னென்னா ஸோ பி தான் சரியானது. அதாவது ஆப்ஷன் ஏ பி சரியானது. ஓகேவா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.